அப்பானாலே முடியல. இவர் எங்க சுற்றி இவர் வரவே முடியாது. பொம்மை முதலமைச்சராரு கட்சிக்காரனை நினைச்சுதான் எனக்கு தூக்கமே வரவேண்டாரு. அதுக்காகத்தான் அமெரிக்கா போறாருன்னு நினைக்கிறேன். தொழில் முதலீட்டை ஈர்த்து வருவதற்காக போறாருன்னு சொல்லுவாங்களே ஒழிய இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு முதலீடு கூட வந்ததில்லை. எந்த நிகழ்வும் நம்ம பார்த்தது. அதனால்தான் இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு 5000 பேருக்கு மேல் இன்னைக்கு டாக்டராக படித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த ஆட்சியில ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா அதே இன்னைக்கு அமைச்சரின் மீது அதற்காக வழக்கு தொடர்ந்து வழக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் உள்ள போனது வெளியே வர முடியும், இன்னொருத்தர் எப்ப போவாருன்னு தெரியாது. இப்படி பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஆட்சியில இருக்கு. எப்பொழுதுமே அவங்களுக்கு ஒரு ராசி உண்டு. நாட்டாம ராசி என்ன ராசினா, ஒரு முறை ஆட்சிக்கு வந்தா மறுமுறை வர மாட்டாங்க. இவருக்கு எந்த சரித்திரமும் அவங்க அப்பானாலே முடியல. இவர் எங்க சுற்றி இவர் வரவே முடியாது. பொம்மை முதலமைச்சராரு இன்னைக்கு எங்க ஆட்சியில எல்லா உலகங்களும் நடக்குது. விடிய தருவோம் சொன்னாங்க. இன்னைக்கு விடியே தராத ஒரு ஆட்சியாக மக்களை வாட்டி வதைக்கின்ற வரிகளை போட்டு விலைவாசி இயந்திரத்தை கொடுத்து ஒரு பக்கம் போதை ஆறாக ஓடுகிறது. அவங்க கட்சி நிர்வாகிகளே அடக்க முடியல. ஒரே மாசத்துல சொன்னார், நான் சர்வதியாராக மாறுவேன்னு சொன்னார். கட்சிக்காரர்களை நினைச்சுதான் எனக்கு தூக்கமே வரவேண்டாரு. அதுக்காகத்தான் அமெரிக்கா போறாருன்னு நினைக்கிறேன். அவர் உடலை பார்க்கறதுக்கு தான் அமெரிக்கா போறாரு. எத்தனை முறை வெளிநாடு போயிருக்காரு. அவர் வரும்போது சொல்லுவாங்க இத்தனை கோடி ஈர்த்து வந்திருக்காருங்க. ஆனா ஒன்னும் இங்க நடந்ததா வரலாறே இல்லை. தொழில் முதலீட்டை ஈர்த்து வருவதற்காக போறாருன்னு சொல்லுவாங்களே ஒழிய இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு முதலீடு கூட வந்ததில்லை. எந்த நிகழ்வும் நம்ம பார்த்தது. ஆனா அம்மா நடத்தினாங்க உலக முதலீட்டாளர் மாநாடு. அவன் அம்மாவை தொடர்ந்து அண்ணன் எடப்பாடியார் நம்ம கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் நடத்தினார். மிக சிறப்பாக அந்த உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்தது. அது வெள்ளை அறிக்கையே கொடுத்தாங்க. இதுவரைக்கும் இவங்க போயிட்டு வந்த வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்காங்களா? இல்ல. இன்னைக்கு அது தொழில்துறை அமைச்சர் நம்ம பொதுச் செயலாளர் முன்னாடி முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொன்ன கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்கிறேன் என்பதற்காக ஒரு பேருக்காக 10 லட்சம் கோடியை ஈர்த்து வந்திருக்கோம். 10 லட்சம் கோடி என்னென்ன வகையில் கொண்டாந்துருக்கீங்க, என்னென்ன தொழிற்சாலைகள் வந்திருக்கு சொல்ல முடியுமா? எதுவும் சொல்ல முடியாது. இன்னைக்கு இந்த ஆட்சியில ஒவ்வொன்றா பாத்தீங்கன்னா அதே இன்னைக்கு அமைச்சரின் மீது அதற்காக வழக்கு தொடர்ந்து வழக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் உள்ள போனது வெளியே வர முடியும், இன்னொருத்தர் எப்ப போவாருன்னு தெரியாது. இப்படி பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இன்னைக்கு மக்கள் வெறுப்போடு இருக்கிறார்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது அளவுகள் வேறு. அது இந்தியாவை யார் ஆள வேண்டும் என்பதற்காக நடக்கிற தேர்தல். இன்றைக்கு வருகிற தேர்தல் வந்து தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக நடக்கிற தேர்தல். எனவே புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில மனித புனிதர் புரட்சி தலைவர் உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நிச்சயமாக வெற்றி பெற்று அவர் தலைமையில் ஆட்சி அமையும். என இந்த இயக்கம் ஏழை எளிய மக்களுக்காக தோன்றப்பட்டது. இது ஒரு கற்பக வெளிச்சம். அண்ணா என்பது ஏழை மக்களுடைய கற்பக வெளிச்சம். ஏழை மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி இருந்தால் இன்னைக்கு இருக்கிறது என்றால் இந்தியாவிலே உலகத்திலே ஒரு இயக்கம் இருக்குன்னா அது அதிமுக. இதெல்லாம் அடிமட்டத்துடன் தலைமை பதவிக்கு வர முடியும், அமைச்சராக முடியும் என்ற நிலைப்பாடு இருக்கிறது. இந்த கட்சியுடைய ஆட்சியில தான் புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தலைவரும் அம்மாவும் சரி ஏழை மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வந்தவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார். மாணவ செல்வங்களுக்கு சீருடை கொடுத்தார், பல்படை கொடுத்தார், செருப்பு கொடுத்தார், காலனி கொடுத்தார். எல்லாம் வேட்சி சேவை வழங்கினார். குடிசைகளுக்கெல்லாம் மின்சார விளக்கு இலவசமாக கொடுத்தார். அம்மா 100 யூனிட் இலவசமாக ஒவ்வொரு குடும்பத்தும் கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்கள் தான் மாணவ செல்வங்கள் உயர்கல்விக்கு சென்றார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு உயர்கல்வி விகிதாச்சாரம் தமிழ்நாடு மிக பின்தங்கிய நிலையில் இருந்தது. உயர்கல்வி விகிதாச்சாரத்தில் அதே மாதிரி
ஆரம்ப கல்வியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் கேரளாவை மிஞ்சிய காலமாக கேரளாவை காட்டிலும் தமிழ்நாடு முன்னிலையில் முதல் மாநிலமாக இருந்தது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் 7.5% இடஒதுக்கீடை கொடுத்து மருத்துவ கனவை, ஏழை பெண்களுக்கு மருத்துவ கனவை, பிள்ளைகளை மருத்துவர்களாக டாக்டராக வெளியே வருவதற்கு 5 பைசா செலவில்லாமல் அவங்க படித்து முடித்து வரிய அளவுக்கு சட்டங்களை போட்டு கையெழுத்து போட்டார். அதனால்தான் இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு 5000 பேருக்கு மேல் இன்னைக்கு டாக்டராக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த அளவுக்கு திட்டங்களை கொடுத்தவர் நம்முடைய அம்மா அவர்கள் 69% இடஒதுக்கீடை கொண்டு வந்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும். 69% இடஒதுக்கீடை கொண்டு வந்து இந்த சமுதாயத்தில் அதை நிலைநிறுத்தினார்கள். முல்லை பெரியார் பிரச்சனையை தீர்த்து வைத்தவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அவர் தீர்வு கண்டவர் அம்மா அவர்கள். காவிரி பிரச்சனையை தீர்த்து வைத்தவர் அம்மா அவர்கள். அதற்கு முடிவு கட்டியவர் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள். இப்படி எண்ணற்ற சாதனைகள் ஏழை மக்களுக்காக விலையில்லா மின்சாரம் விவசாயிகளுக்கு கொடுத்தது நம்முடைய ஆட்சியில தான். இதெல்லாம் நான் சொல்லணும். நிறைய எனக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு. நாளைக்கு ஒரு இடத்துல நாளைக்கு மத்திய தொகுதியில் நாளைக்கு வடக்கு தொகுதியில நடைபெற இருக்கிறது. அங்கே உங்களெல்லாம் சந்திக்கிறேன். நிறைய அரசியல் கருத்துக்களை பேசிக் கொள்வோம் என்று சொல்லி இன்னைக்கு நல்ல நாள் என்னன்னா இந்த நிகழ்ச்சியை நடத்திய தம்பி எஸ்.எம்.டி. ரவி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறுகிய காலத்துல இந்த இடத்துல நடத்தி இனிமேல் இந்த மேடை 2 அடி தான் போடணும். வந்திருக்க பகுதி செயலாளர் தெரிவிச்சுக்கணும். 2 அடிக்கு மேல் போடக்கூடாது. 2 அடி உயரம் தான் இருக்கணும். அப்பதான் கழகத்தோடு உறவாடி கொண்டிருக்க முடியும். காடு கொடுக்கறத அவங்க ஈஸியாக வாங்க முடியும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.